சென்னையில் டெலிவரி ஊழியரிடம் கத்தி முனையில் மிரட்டி ஜிபே மூலம் பணம் பறித்த இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கஞ்சா வாங்க பணம் இல்லாததால் வழிபறியில் ஈடுபட்டு அட்டகாசம் செய்த குற்றவாளிகள் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த மனோ என்ற இளைஞர் சென்னை பெருங்குடியில் டெலிவரி ஊழியராக பணியாற்றி வருகிறார். கடந்த 16ஆம் தேதி வழக்கம் போல குடோனுக்கு சென்றவர் பார்சல்களை எடுத்துக்கொண்டு தனது பைக்கில் டெலிவரி செய்ய புறப்பட்டார். துரைப்பாக்கம் செல்வகணபதி அவென்யூவில் உள்ள 3வது தெருவில் சென்று கொண்டிருந்த போது அங்கு நின்றிருந்த இருவர் திடீரென மனோவின் பைக்கை வடிமறித்துள்ளனர். தம்பி நில்லு, எங்க போற, பாக்கெட்ல எவ்வளவு காசு வச்சிருக்க என கேட்டு விரட்டி உள்ளனர். இருவரையும் பார்த்து அதிர்ச்சி அடைந்த டெலிவரி இளைஞர், அண்ணே நானே பாவம்னே, டெலிவரி கொடுக்க போறோம்னே, காசெல்லாம் இல்லைனே என கண்கலங்கி உள்ளார். ஆனால் தலைக்கேறிய போதையில் இருந்தவர்களுக்கு இளைஞரின் குமுறல் காதில் கூட விடவில்லை. ஏய், கையில காசு இல்லைண்ணா, என்ன அதான் ஃபோன் இருக்குல்ல, ஜிபே பண்ணு என கூறி மிரட்ட, நான் விட்டுருங்கண்ணா, இல்லைனா போலீஸுக்கு ஃபோன் போட்டுருவேன் என கூறி டெலிவரி பாயும் பதிலுக்கு அதட்டி உள்ளார். அவ்வளவுதான். அதில் ஆத்திரமடைந்த இருவரும் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து டெலிவரி பாய் மனோவின் கழுத்தில் வைத்துள்ளனர். அச்சத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் கப் சிப் என்றான இளைஞரின் செல்போனை பிடுங்கியவர்கள் இளைஞரின் ஜிபேயில் இருந்து 1000 ரூபாயை மாற்றிக்கொண்டு தப்பிச் சென்றனர். இச்சம்பவம் தொடர்பாக டெலிவரி பாய் அளித்த புகாரில் துரைப்பாக்கம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். முதற்கட்டமாக மனோவின் ஜிபே மூலம் பணத்தை மாற்றிய வங்கி கணக்கு குறித்த தகவல்களை சேகரித்த போலீசார் சென்னை துரைப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மோகனகிருஷ்ணன், தினேஷ் பாபு உள்ளிட்ட இருவரையும் கட்டம் கட்டி தூக்கினர். அதில் இருவர் மீதும் ஏற்கனவே கஞ்சா, வழிப்பறி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பது தெரிய வந்தது. இருவரையும் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டதில் கஞ்சா வாங்க பணம் இல்லாததால் வழிப்பறியில் ஈடுபட்டதாக கொஞ்சமும் அச்சமின்றி வாக்குமூலம் அளித்தனர். இதனையடுத்து பிடிபட்ட இருவரையும் செமத்தியாக கவனித்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.